கார்த்திக் சுப்ராஜ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்ராஜ் மூவிஸ்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே தோன்றது அவரோட படங்களோட டைட்டில். இது வரைக்கும் வந்துட்டு டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பேஸ்ட் வச்சுருந்தீங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு யோசிக்கக்கூடிய ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன சார்? ஏன்னா எல்லா படத்துக்குமே வந்து அந்த கதையை ஒட்டி தான் டைட்டில் வச்சோம். பீட்சா வந்து பீட்சா டெலிவரி. ஸோ அதுதான் பெஸ்ட் டைட்டிலாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஜிகர்தண்டா வந்து மதுரை பிக் கேங்ஸ்டர். ஸோ மதுரையை ஒட்டி ஒரு கதை ஜிகர்தண்டா. ஆனால் ரெண்டுமே ஃபுட்டாக வந்தது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் தான். தேர்டு வந்து இது வந்து ஒரு ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்றனால அதை சார்ந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றப்போ இறைவன் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பெண்பால் என்ன இறைவி அப்படின்ற ஒரு வார்த்தைவே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சோம். இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் சம்மந்தமான நிறைய கதைகள் வந்துச்சு. ஒரு இடைப்பட்ட டைமில் வந்துட்டு ஆண்கள் சமூகத்தை மட்டும் ஜாஸ்தியாக வச்சு படங்கள் வந்துச்சு. மறுபடியும் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்திருக்கு. கார்த்திக் சுப்பராஜ் கிட்டேருந்து எங்களுக்கு பெண்களுக்கிட்ட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவமாக என்ன சொல்ல வந்திருக்கீங்க? எப்படி பெண்களை கொண்டு போக போகிறீங்க இந்த படத்தில்? இல்லை இப்போது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னா வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து பார்த்தா ஒரு பெண் நம்ம பாலச்சந்திர சார் எடுத்த மாதிரி ஒரு 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 பெண் வந்து எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறா அந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது இது. இது வந்து ஒரு ஒரு சில ஆண்களை பற்றியும் ஒரு சில பெண்களை பற்றியுமான கதை. அதனால தான் அந்த படத்தோட கேப்ஷன் வந்து சில விமன்களின் கதை. விமன் அப்படின்றது ஏன் ஒரு வார்த்தை விமன் சொன்னோன்னா அந்த விமனுக்குள்ளேயே மென்னும் இருக்குது. அந்த இப்போ என்னோட கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மென் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் படத்தோட ஒன்லைன் சொல்லுவேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ண முடியாத மாதிரியான விஷயம் தான். ஒன்றும் பெருசாக கருத்து சொல்ல, அதே நேரத்தில் பயங்கரமாக பெண்கள் அப்படி வரணுன்றதையும் சொல்லலை. ஒரு நடக்கிற ஈவெண்ட்ஸில் எப்படி வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் விஷயங்கள் நடக்குதுன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு கதை தான். பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி, இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோஸும் சரி ஹீரோயின்ஸும் சரி ஜாஸ்தி பேர் இருக்காங்க. இந்த கதையில் வந்துட்டு இத்தனை பேர் இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை கதை அப்படி தான். கதை வந்து இத்தனை பேர் இன்வால்வ் பண்ண கதை தான். யாருமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அப்படியே ஒரு கதைக்கு இத்தனை பேர் தேவைப்பட்டாங்க. ஸோ அத்தனை பேர் கேஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த படத்தோட முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது வந்து இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம். மோர் தென் எவ்ரி திங். இந்த நம்ம எழுதினது வந்து நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் இந்த படத்தை கொண்டு போவாங்கன்றது தெரிஞ்சு அதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்காகவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த படம் பேசப்படும்.